பொறுப்பாதங்களிலும் நாங்கள் 1.5 கோடி தொண்டர்கள் அவர்களுக்கு நன்றி காணிக்கை செலுத்துகிறோம். ஏனென்றால் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். ஒரு தொண்டனுடைய உணர்ச்சி, அதாவது தமிழகத்தில் உள்ள 1.5 கோடி தொண்டர்கள் அம்மா தலைவர்கிட்ட இரட்டலை சின்னத்தை வாங்கினாங்க. அவங்க 50 எம்பிகள் 134 எம்எல்ஏல கொடுத்துட்டு போனது பதவி வெறிக்காக, தன்னுடைய சுய லாபத்துக்காக அவர்கள் கூறு போட்டு எங்களுடைய எதிரியான திமுகவோடு கை கோர்த்தவர்கள். அவர்களோடு கை கோர்த்ததை இந்த எம்எல்ஏகள் மட்டுமல்ல 1.5 கோடி தொண்டர்கள் காத்து அம்மாவினுடைய எண்ணத்தையும் அம்மாவினுடைய நோக்கத்தையும் அம்மாவினுடைய லட்சியத்தை நிறைவேற்ற மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தியாகச்சம்மல், ஏன் தியாக தலைவி என்று சொல்கிறோம் என்றால் வாழ்நாளில் அவர்கள் சோகத்தை மட்டுமே அனுபவித்து வந்தார்கள். அவர்கள் ஆற்றிய உரையில் எந்த ஒரு இன்னலுக்கும் எந்த ஒரு சபலத்துக்கும் பலிகடாகாமல் இந்த எம்எல்ஏகளாம் தாய் உத்தரவிடுங்கள் எவ்வளவு நாள் இருந்தால், நேற்று காவல்துறை 1000 பேர் வந்தார்கள். 1000 பேர் இல்லை என்றாலும் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், உங்களுடைய வழிகாட்டி செயல்படும் என்று சொன்னார்கள். இந்த நேரத்திலே தொண்டர்கள் எல்லோரும் கோடான கோடி நன்றிகளை சொல்கிறோம். அதில் வழக்கறிஞர் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இருங்க மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தை கட்டி காக்க அம்மாவின் சமாதியிலே சபதமிட்டு இன்றைய தினம் அம்மா அவர்கள் விட்டு சென்ற எங்களை எல்லாம் பிரிந்தாலும் கூட அவர்களுடைய ஆட்சியை தக்க வைத்து இந்த நேரத்திலே அவர் தொண்டர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிகளுக்கும் மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் எங்களுடைய தொண்டர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சின்னம்மா அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த கட்சியை மிக சிறப்பாக வழிநடத்துவார்கள். தமிழக மக்களுடைய வாழ்வை மட்டுமே தனது வாழ்வாக நினைக்கிறார்கள். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அம்மாவை போலவே எனக்கும் வாரிசல்ல, தமிழக மக்கள் தான் எனது உறவு, அம்மா தான் எனது குடும்பம் என்று எங்கள் முன்னால் உரையாற்றினார்கள். அதை இனி வரும் காலங்களில் நிரூபிப்பார்கள். அந்த வகையிலே தமிழக மக்களுக்காக அம்மா அவர்களுடைய ஆட்சி மிக சிறப்பாக தொடரும் என்பதை இந்த நேரத்திலே நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எங்களுடைய பணிவையும் எங்களுடைய நன்றியையும் தெரிவிப்போம். தடைகளை தகர்த்த சின்னம்மா, தடைகளை தகர்த்த சின்னம்மா, தடைகளை தகர்த்த சின்னம்மா, அம்மாவின் ஆட்சியை கட்டி காத்த சின்னம்மா, அம்மாவின் ஆட்சியை கட்டி காத்த சின்னம்மா, 1.5 கோடி தொண்டர்கள் தியாகச்சம்மல் சின்னம்மா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பாறு மிக்காரமற்ற எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகிற பொழுது சொன்னார்கள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது சொன்னார்கள். அந்த அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்களை ஈடேற்றுகிற விதமாக தியாக செம்மலாக, தியாக தீபமாக, தியாக திலகமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சின்னம்மா அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அமைதி அழைத்திருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களுக்கு